வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து குறிப்பாக மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, அவங்களோட கான்டாக்ட்ஸு, ஒரு புத்திசாலித்தனம், நிறைய சேஞ்சஸ் வந்து இவங்க அதிகமாக இந்த வாரம் செய்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு புதுசாக கிடைக்க போகிற ஒரு மெசேஜ்லேருந்து இவங்களுக்கு அதிகமான இருக்குது. எதிர்பாராத சந்திப்பு ஒன்று ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். வாரத்தோட ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நடுப்பகுதியிலிருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் நண்பர்கள் வந்து இவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். திறமை காரணமாக இவங்களுக்கு நிறைய தொடர்பு, அதனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு ஏற்படும். புதுசாக ஏதாவது ஒரு திட்டமெல்லாம் இவங்க வச்சுருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்துலாம் கூட ஆன்லைனில் ஏதாவது வேலைவாய்ப்பு இல்லைன்னா சில கம்யூனிகேஷன்னால் ஒரு நல்ல வளர்ச்சி அதெல்லாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்தோ மார்க்கெட்டிங்லேருந்தோ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க யார்கிட்டையாவது ஏதாவது ஒன்று சொல்லும்போது இல்லை ஏதாவது வாக்கு கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறுதலாக ஏதாவது புக்குன்னு வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் இவங்களுக்கு வசதி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பண உறவு பொறுத்த வரைக்கும் சின்ன அளவில் கொஞ்சம் கூடுதல் வருமானம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன்லேயோ இல்லை இன்சென்டிவோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே செலவு கூட இவங்களுக்கு கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்யறதுக்கு முன்னாடி இவங்க சேவிங்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் சேவ் பண்ணலாம், அதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா செலவு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறது இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது ஒரு உங்களோட பிரதர்ஸ் கூட ஒரு நல்ல தொடர்பு இந்த வாரம் ஏற்படும். வாழ்க்கை துணை கூட, அதாவது லைஃப் பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அப்புறமா இவங்களே பேசி அதை சரி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இந்த வாரம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய ஃப்ரெண்டு இவங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதுதான் இந்த விஷயம் இந்த வாரம் பொறுத்தவரையில் இவங்களுக்கு ஏற்பட போகுது. மனநிலை பொறுத்தவரையில் இவங்களுக்கு சிந்தனை வேகம் அதிகரிக்கும். இவங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னா இவங்க டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வேலையில் சில பெண்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு விஷயத்தில் ஒரு விஷயமாக செஞ்சு முடித்தாங்கன்னா இவங்களுக்கு அதில் சக்ஸஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்மந்தமாகவோ தூக்கம் சம்மந்தமாகவோ கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெஸ்ட் டைம் நல்லா உபயோகப்படுத்திக்கணும். இவங்க அதிகமாக மொபைல் பார்க்குறது இல்லை லேப்டாப் அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பார்க்குறத வந்து தவிர்க்கணும். வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு நல்ல நாட்களாக, அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். புதன்கிழமை வந்து இவங்க விஷ்ணு வழிபாடு செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். பேச்சில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உறுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாரம் பொறுத்தவரையில் இவங்களுக்கு ரொம்ப உறுதியாகவே அமையுது இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி இதை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. நாம் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வெள்ளிக்கிழமை. அது வரைக்கும் நீங்கள் வணக்கம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.